தமிழ்ல உங்க முதல் படமே விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் தானே அதனால சார்? அவருக்கு என் மேலே எப்பயுமே ஒரு ஓகே. நட்புண்டு. என்ன சும்மா என்னய்யா ஓட்ட கேமராமேன் எப்படியா இருக்க அப்படின்னுவாரு. ம். ஹலோ யாருன்னாங்க, உன்னை ஓட்ட கேமராமேன் கூப்பிடுற தைரியம் இருக்கிற ஒரே ஆள் நான் தானேயா அப்படின்னுவாரு. செல்லமா அப்படி செல்லம்மா அப்படி கூப்பிடுவாரா? கூப்பிடுவாரு. ஓகே. திடீர்னு இப்படி காரில் போகும்போது நிறுத்திட்டு என்ன எப்படி இருக்கேன்னுவாரு. வாவ்! பார்த்தேன் அப்படின்னா உன் வீட்டை தான் தாண்டி போனேன் அப்படின்னுவாரு. இந்த ஓ! மாதிரி நிறைய அவருக்கு என் மேலே ஏதோ ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு அந்த ஒரு எஸ். படத்திலேயே இருக்குது. அது எப்படி ஃபர்ஸ்ட் படம் வந்து அப்ப விஜயகாந்த் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ. கரெக்ட்டா எப்படி அந்த ஃபர்ஸ்ட் படம் அதுவும் செம்ம ஹிட்டான ஒரு ஆமாம். படம் அது. ஆமாம். ஸோ அந்த இது உங்களுக்கு ஞாபகம் அந்த படத்தில் ஆக்சுவலாக அவருக்கு காஸ்டியூம்லாம் மாற்றி விட்டுட்டேன் நான். அப்படியா? ரொம்ப நல்ல காஸ்டியூம் போட்டு விட்டோம். ஆ. அவரோட ரெகுலர் காஸ்டியூம் கோட் செட்ல ஸ்டைல் இல்லாத அதிகமா இருப்பார் இல்லையா? அது. கோட் செட்டில் இருக்க மாட்டார். ஓகே. நார்மல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருப்பார். ஓகே. ம். ஸோ அதனால் அவர் வந்து ஆ. என்ன ஸ்டைலியை மாற்றிட்டேன்னாரு. ஆனால் அவர் அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருந்தார். அப்போ அவங்க அப்போ ஓ! சொன்னார், என் மிஸ்ஸஸுக்கு ரொம்ப பிடிச்சிது, இந்த படத்தில் தான் ரொம்ப நல்லா இருக்கீங்க ஆ. இது காஸ்டியூம்லாம் அப்படின்னு ஆனஸ்ட் சொன்னாங்க. ராஜ். ஆனஸ்ட் ராஜ் ஆ. அப்படின்னு சொன்னாங்களாம். ஆஹா. ஏன்னா நாங்கள் கச்சின்ஸ்ன்னு ஒரு பாம்பேயில் ஒரு டிசைனர் இதில் போயிட்டு நானும் ப்ரொடியூசர் தியாகராஜன் சாரும் போய் அது அவருக்காக அங்கேருந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அப்போ அது ஒரு ஃபாரின்லேருந்து வாங்குறது ஒரு பெரிய இது, பாம்பேலேருந்து வாங்குறது ஒரு காச்சின்ஸ்லேருந்து ட்ரெஸ் வாங்குறது ஒரு பெரிய விஷயம். ஓகே. அதனால் அவருக்கு ஒரு லுக்கு நல்லா இருந்துச்சு அந்த படத்தில். ஓகே. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்போ தான் அவர் கல்யாணம் பண்ணார் அந்த டைமில் தான் வாவ்! நினைக்கிறேன். நைஸ், நைஸ். ஸோ he was a வெரி வெரி ஜென்டில்மேன் அண்ட் ரொம்ப ஃபன் டைப்பு. ஓகே. ஜாலியாக இருப்பார். ஓகே. விஜயகாந்த் சார் வந்து ஆல்வேஸ் அந்த மெமரி இன்னும் என்கிட்ட போகிற. ஏன்னா இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன் ஆஸ் எ ஹியூமன் பீயிங். ரொம்ப இது ஜாலியாக பேசுவார். ரொம்ப நல்ல ஆக்டரு. ரொம்ப யூனிட்டோட அவ்வளோ நெருங்கி பழகுவார் எல்லாருக்கிட்டேயும். அவர் ஸ்டார்னே காமிச்சிக்க மாட்டார். அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்டையும் நல்லா டீல் பண்ணுவார். எல்லாம் ஜாலியாக எல்லோரும் தொழிலையும் கையை போட்டு அப்படியே பேசிட்டு இருப்பார். அப்படி ஒர்க் பண்ணுவார்.